ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை ருத்ராட்சம் போட்டு போறதும் கயிறு கட்டுற பழக்கமும் அந்த அளவுக்கு சரியான ஒரு பழக்கமா அப்படின்னா அது கிடையாது. இங்க ஒவ்வொரு கேஸ்டுக்கும் ஒரு கயிறை வச்சுட்டு ஸ்கூல் போற பிள்ளைங்க அந்தந்த கேஸ்டுக்கு அந்தந்த கயிறை போட்டு அங்க எவ்வளவு பிரச்சனைகள்லாம் பல காலகட்டங்களுக்கு முன்னாடி நடந்ததுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, மாணவர்களுக்குள்ள ஜாதி மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, நம்ம ஒற்றுமையோட இருக்கணும். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மதம் ரீதியான விஷயங்களை தள்ளி வைப்போம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து தான். அதை நம்ம இங்க யாரையுமே புண்படுத்துற, இந்துக்களை யாரும் புண்படுத்துறதுக்கு இங்க முன்னடைப்பா வரல. ஏன்னா இந்துக்களை புண்படுத்துறது யாருன்னா பிஜேபியும் RSS தவிர இந்துக்களை புண்படுத்துவதற்கு வேற யாருமே வேணாம். ஏன்னா ஒதுக்கி வச்சது யாரு? நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு? நீ பூஜை பண்ண வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு? சமஸ்கிருத மொழியை நீ படிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு யார் சொன்னா? உனக்கு படிப்பு வராதுன்னு யார் சொன்னா? நீ மேல துண்டு போடக்கூடாதுன்னு யார் சொன்னா? இது எல்லா கலாச்சாரமும் இந்துக்களுக்குள்ள திரிக்க காரணம் இவர்கள். இந்துக்கள்ங்கிற போர்வையில இந்துக்களை அடிமைப்படுத்துறது இவர்கள் தானே தவிர இந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியில வாங்கறதுதான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்கள்கிட்ட சொல்லுதே தவிர இந்துக்களை எதிர்க்கல. இந்துக்களை நாங்க பாதுகாக்கிறோம்.